யாத்திரைன்றது தமிழகத்துல விடியா அரசுக்கு விடிவெள்ளியா இருக்கிறவரு எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள். ஒரு தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பாஜக மிகச்சிறந்த ஒரு தலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. எண்மண் எண் மக்கள் இந்த பாத யாத்திரை மூலமாக தமிழக மக்களுக்கு விடியா அரசுக்கு ஊழல் மிக்க ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு மிக்க தகுந்த பதிலடி நாங்க கொடுப்போன்றது எங்களுடைய மாநில தலைவர் மூலமாக ஒரு சிறந்த நல்லாட்சியை அமைச்சு கொடுப்போம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு வாக்குகள் போட்டு எங்களுடைய பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது பொதுமக்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம். அவரே மாதிரி உலக அளவுல இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுலயே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதர், மாமனிதர்னே சொல்லலாம். கடவுளுடைய தவ புதல்வர், மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அதுதான் சொல்றேனே, ஒரு தேசிய அளவுலயும் மாநில அளவுலயும் பிஜேபின்றது ஒரு ஆலமரம் போல விழுதுகள் விட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல முறையில ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை கண்டிப்பா அனைத்து கட்சிகளையும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், அனைத்து கட்சிகளையும் நாங்க எதிர்த்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்றது எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையா இருக்கு. ரொம்ப ராட்சச மாதிரி வளருது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை அண்ணாமலை IPS ஒரு படித்தவர், நல்லவர், குடும்ப கட்சி இல்ல, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு ஒரு தலைமையை கொடுத்துட்டு ஒரு முட்டாளுன்னாக்கா அவரை விட முட்டாளுங்களாவே எல்லாம் அமைச்சர்களாவும் இருக்கிறாங்க. ஒரு நல்ல IPS படித்தவர், நல்ல சிறந்தவர். அதனால அவருக்கு வாக்களித்து மக்கள் இந்த முறை தாமரையை ஜெயிக்க வைக்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை தமிழகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உலக அளவுலயும் சரி, இந்திய அளவுலயும் சரி, எத்தனையோ மாநிலங்கள் பாஜக ஆட்சி பிடிச்சி இருந்தாலும் தேசிய அளவுல உலக அளவுல தமிழ்நாட்டு தான் எங்களுடைய டார்கெட்டா இருக்கு. ஏன்னாக்கா குடும்ப அரசியலா இருக்கு. அதுவும் இல்லாம மிகச்சிறந்த முறையில இங்க ஆட்சி இல்ல, எல்லாமே ஊழல். எல்லாத்துக்குமே லஞ்சம், ஊழல், படிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை எல்லாமே தடை செய்யறதா இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும். இப்போ பிஜேபின்றதே ஒரு ஆலமரம் மாதிரி தமிழகத்துல எல்லாருமே இளைஞர்களுடைய எதிர்காலம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னாக்கா கண்டிப்பா அது எங்க பிஜேபி தலைவர் அண்ணாமலை IPS அவர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால இளைஞர்களின் ஒரு எழுச்சி நாயகன். அது இப்போ பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருக்குமே எட்டது. முதல்ல பாஜகனா யாருக்குமே தெரியாம இருந்தது. ஆனா இப்போ என்ன நினைச்சீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையில இருந்து, இளைஞரணில இருந்து, பெரியவங்க இருந்து, வயசானவங்க இருந்து எல்லாருக்குமே நேரடியா தெரியுது. முதல்ல டிவில பாக்குறதோ எல்லாமே தெரியும், எழுத்து மூலியமா இல்ல நியூஸ் பேப்பர் மூலியமா தான் தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, டிவி திறந்தாவே அண்ணாமலையோட போட்டோ தான். இதனால என்னன்னா, எழுச்சி நாயகன் எழுந்துட்டாரு. இவ்வளவு நாள் ஆட்சியா நடத்திட்டு இல்ல, இவங்க எல்லாம் கொத்தடிமைகளா தான் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி நாயகனா இருந்து அண்ணாமலையார் எங்களை காத்துட்டு இருக்காருன்னா நல்ல ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? 10 ஆண்டுகள் சாதனை நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இன்னைக்கு ஒரு சங்கல்ப நிகழ்ச்சி நடத்து ஒரு கிராமமா. சரிங்களா? இன்னைக்கு எந்தெந்த கிராமம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. ஆனா மோடி மூலியமா அந்தந்த கிராமங்களா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. கரண்ட் இல்லாத இடத்துல எத்தனையோ வருஷம் கரண்ட் இல்லாத இடத்துக்கு கரண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சாதனைகள், அவரோட நலத்திட்டங்கள் சாதனை ஒவ்வொன்றும் நம்ம சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் மக்கள் மத்திய அரசு செஞ்சதா சொல்லல. இதெல்லாம் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சதா தான் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வளர்ச்சி. அதாவது 40% தான் சட்டமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னா, அதை அடிச்சு தூள் கலப்ப போய் அட்டகாசமா நிக்க போறோம். பெருமைக்காக சொல்ல பிஜேபின்னு சொல்லிட்டு நிஜமாவே ஒரு நல்லாட்சி அமையறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எங்களுக்கு ஒரு விடிவு காலம் தான் நாங்க சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் மாறும். முதல்ல என்ன சாராய கடன் சொல்றோம் இல்லையா, அதுக்காக ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அது மோடி மூலியமாவே வந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 1-2 கணக்கெடுத்து சொல்ல முடியாது. பசங்களோட நவோதயா ஸ்கூல், சரியா, இன்னைக்கு அது ஒரு வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க. பெருமையா சொல்லல, நிஜமாவே ஒரு பசங்க சாதாரண 5th கிளாஸ் 6th கிளாஸ் படிக்கிறாங்கன்னாவே அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா 1.5 லட்சம் ரூபாய் சீட் எல்கேஜி பசங்களுக்கு. ஆனா நவோதயா திட்டம் இன்னும் தமிழ்நாட்டுல கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அப்ப பசங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தானே. அண்ணாமலை தான், வேற எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன் சொன்னா, அவர் ஒருத்தர் தான் முழு தீர்வு. அவர் வந்துட்டாவே எல்லாருக்கும் பொதுவா நிறைஞ்சிரும். அதனாலதான் ஒரு
இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவோட ராமர் மாதிரி அயோத்தியில தமிழ்நாட்டு ராமர் மாதிரி நம்ம அண்ணாமலைஜி வந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்காக ராமர் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை காக்கிற ராமர் மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த பாத யாத்திரை நிச்சயமா வெல்லும். 2024 திரும்ப மோடிஜி ஆட்சி அமைப்பாரு. 2026லயும் அண்ணாமலைஜி முதலமைச்சர் ஆவாரு. தமிழக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது. ஏன்னா சாதனை சொல்ல முடியாது. சாதனை சொல்றது ஒரு நாள் அல்ல, 100 நீங்க எல்லாம் சொன்னா கூட சொல்ல முடியாது. அது மாதிரி பல ஆண்டு சாதனை இருக்குது. புரியுதா? நானே பெருமையா சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? 2026ன்றது வந்து ஒரு வருகை இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2026 அவர் வந்தாதான் இது வரைக்கும் தமிழகமே திரும்பி பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் அந்த 2026ல ஏற்படும். பாஜக பக்கம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதுல இருந்து லேடிஸ் உட்பட ஜென்ஸ் உட்பட சிறுபான்மை எல்லா மக்களும் இப்போ பாஜக பக்கம் திரும்ப வராங்க. இப்போ ஒரு உலகமே இப்போ பாஜகவுடைய அதிகமான ஸ்ட்ரென்த் இப்போ வந்து மாறுது. ஓகேங்களா? அதனால 2026ல மோடிஜி திரும்ப பிரதமர் ஆவாரு. இந்தியா உட்பட தமிழ்நாடு உட்பட அப்படியே ஒரு புது வரலாறு படைக்கும். ஓகேங்களா? நான் வந்து MBA பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரசிகரா நான் இருக்கேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணலற்ற பேச்சு தாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியா அளவுல பாடுபட்டு இருக்காரு. அடுத்த முதல்வர் அவர் வர வேண்டும்ன்றது என்னோட நோக்கத்துக்காக அவர் சீரும் சிறப்போடு அவர் ஆட்சி பண்ணுவாரு. பெண்களுக்காக பாதுகாப்பு தருவார், எண்ணலற்ற திட்டங்கள் செய்வாரு. சொன்னது இல்லாம மீண்டும் அதிகமா எதிர்பார்க்கணுன்றதுக்காக நான் அவங்களுடைய பாதயாத்திரை கலந்து கொள்ள விரும்புகிறேன். சீரும் சிறப்பாக இருக்கின்றன. சொல்றதை விட சொல்லாத என்னென்ன பண்ணலாமோ அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கலாமோ எல்லாருமே பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அடுத்த வாட்டி என்னுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜியாக தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த முதல்வர் அண்ணாமலை அவர்களே தான். அண்ணாமலையின் சிறப்பு, தமிழகத்தின் பிறப்பு, தமிழக மக்களை காப்பது அவருடைய பொறுப்பு என கண்டிப்பாக அடுத்த முதல்வர் எங்களுடைய அண்ணாமலையாக தான் இருப்பார் என கூறுகிறேன். பெண்களுக்கு இந்த ஒரு நல்லாட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுடைய அண்ணாமலைஜி வந்தாங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு அளவுல இல்லாம இந்தியா அளவுல அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே சிறப்பாக பண்ணுவார். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரணம் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவாளர் தாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அண்ணாமலையை பார்க்கணும். அதுக்காக தான் நாங்க எங்க இருந்து என்னோட பாத்தீங்கன்னா நான் ஒடுக்கத்தூர் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணுவாருன்ட்டு அவர்கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரண கூலி தொழிலாளி மகன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலான்றது நோக்கம் தாங்க எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.